Hi and welcome back to our session. ஆல்ரெடி பேங்கிங் அவேர்னஸ் ஓரியன்டாக கிளாஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் கண்டினியூஷனாக இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு என்டையர் கான்செப்டை எவ்வளோ ஷார்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோ கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் லெவல் வந்து என்ன ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மணியோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், we can define what inflation is. ஓகேவா? ஸோ inflation is a quantitative measure of the rate at which the average price level of a basket of selected goods and services in an economy increases over a period of time. For example, ரீசெண்டாக பார்த்துருந்தோம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தக்காளியோட விலை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக பீக்குக்கு போச்சு. இப்போ என்ன ஆகுது, கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு செலக்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சிம்பிளி நம்ம இன்ஃப்ளேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? We can define inflation is the rise in the prices of goods and services caused by the devaluation of the currency. கரன்சியோட லெவல் வேல்யூ கம்மியாகிறதுனால இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. ஸோ டிவால்யூவேஷன் ஆஃப் த கரன்சி வர்றதுனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் அதிகமாகுது. ஓகேவா? அப்போ இன்ஃப்ளேஷனோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா 3 காமன் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அதாவது டிமாண்ட் புல், இதுக்கு என்ன அர்த்தம், தேவைகள் வந்து இன்ஃப்ளேஷனை இழுக்குது. ஸோ டிமாண்ட் புல். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, திஸ் இன்க்ரீஸ் இன் லிக்விடிட்டி அண்ட் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் ரிசல்ட் இன் அன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். As a result of the increased demand, companies will raise prices to the level the consumer will bear in order to balance supply and demand. இப்போ என்ன சொல்ல வராங்க, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு மார்க்கெட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, டெய்லி 10 மூடை தக்காளி வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 loads ஆஃப் டொமேட்டோ வந்து வருது. ஓகேவா? அந்த 10 மூடை தக்காளி வருது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, 100 பேர் வந்து அந்த தக்காளியை வாங்கிட்டு போவாங்க. அப்போ கிலோ வந்து என்னது, 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு ஓகேவா இருக்கு. ஒய்? பிகாஸ் தேர் ஆர் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆல்சோ. ஓகேவா? அப்போது 10 மூடை வர்றப்போ 100 பேர் வாங்குறதுனால எனக்கு 10 ரூபா கிலோவுக்கு தராங்க. அதே மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா, அதே 10 மூடை வருது. ஆனால் 100 பேர் வந்த இடத்துல 200 பேர் வர்றாங்க. 200 பேருக்குமே என்னது, அந்த 10 ரூபா கொடுத்து வாங்குற தகுதி இருக்கு. அப்போ அந்த 200 பேர் வந்ததுனால இங்க 10 மூடை தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 100 பேருக்கு நான் என்ன பண்ணும், ஐ ஹாவ் டு சப்ளை தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார் 200 people also, but I have the same quantity of the amount. ஓகேவா? ஸோ சேம் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கிறப்போ நான் என்ன செய்வேன், இந்த 10 ரூபான்னு விற்கிற பொருளை நான் 20 ரூபான்னு ஆக்கிடுவேன். ஸோ அந்த 200 பேர்ல இருந்து என்ன செய்வான், யாராலெல்லாம் இந்த 20 ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்க முடியுமோ அவன் மட்டும்தான் என்ன செய்வான், அந்த பொருளை வாங்குவான். அப்போ அந்த முடியாதவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விலகிடுவாங்க. அப்போது அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு கீ மூலமாக நான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பிரித்து கொடுக்குறேன். இதுதான் எனது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த கன்சியூமர் த ப்ரைஸ் லெவல் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீசஸ். ஓகேவா? அதான் எனது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஸோ இது அந்த மார்க்கெட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இது பாருங்க, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாகவே ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஏற்படுற இன்ஃப்ளேஷன் தான் என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளேஷனுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா, சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, 10 மூடை வந்த இடத்துல அன்னைக்கு 5 மூடை தான் வருது. ஓகேவா? ஸோ 10 மூடை வந்த இடத்துல எனக்கு 5 மூடை தான் வருது பொருள். அப்போ அந்த 5 மூடை வர்றப்போ எனக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல சப்ளை கம்மியாகுது. சப்ளை கம்மியாகிற பட்சத்தில் நான் என்ன செய்வேன், என்கிட்ட மட்டும்தான் அந்த 5 மூடை இருக்குது, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், 20 ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல 30 ரூபான்னு ஆக்கிடுவேன். ஸோ இதான் எனது சப்ளை மூலமாக ஏற்படுறத வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன். பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த demand by the consumer and also supply of that particular product.
இது என்ன ஆகும், அடாப்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸால ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளேஷன் தான் என்ன சொல்றாங்க, பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஒர்க்கர்ஸ் ட்ரைங் டு கீப் தேர் வேஜஸ் அப் வித் ப்ரைசஸ் அண்ட் firms passing this higher labor cost onto their consumers as higher prices leading to vicious circle. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் அதிகமாகிற பட்சத்தில் அந்த ப்ராடக்டோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இட் இஸ் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ டீஃப்ளேஷன்னா என்ன? டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட விலை வந்து என்ன ஆகுது, சடனாக டிக்ரீஸ் ஆகுது. 50 ரூபா 100 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்த தக்காளி திடீர்னு 10 ரூபாய்க்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் என்ன, டீஃப்ளேஷன். ஓகேவா. ஸோ டீஃப்ளேஷன் occurs when the inflation rate falls below 0%. அப்போ இன்ஃப்ளேஷன் எப்போ நெகட்டிவ்க்கு வருதோ அப்போ வந்து என்ன ஆகும், டீஃப்ளேஷன் நடக்கும். டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னது, இன்ஃப்ளேஷனோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, கரன்சியோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். எவ்வளோ ரூபா இருந்தாலுமே வாங்க முடியாது. ஆனால் டீஃப்ளேஷன் என்ன பண்ணும், கரன்சியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். 50 ரூபான்னு இருந்த இடத்துல நான் 10 ரூபா இருந்தால் போதும். அப்போ நான் 5 கிலோ வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நான் 10 மடங்கு அதிகமாக வாங்கலாம். அப்போது டீஃப்ளேஷன் என்ன பண்ணும், மணியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. This allows one to buy more goods and services than before with the same amount of currency. 50 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்த இடத்துல நான் 5 கிலோ வாங்குறேன் அப்படின்னா, அப்போ 10 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், அதிகமான பொருளை வாங்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. This allows one to buy more goods and services than before with the same amount of currency. ஓகேவா. ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, எக்கனாமியோட க்ரோத் லெவல் வந்து என்ன ஆகுறது, அப்படியே ஸ்டாக்னேட்டிவா இருக்கிறது. ஓகேவா. ஸோ அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுறது. எதை பொறுத்து அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்து. ஓகேவா. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிக்ளைன் இன் ஜிடிபி. இது என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜிடிபியோட லெவல் வந்து என்ன ஆகும், பயங்கரமாக குறையும். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னது, எக்கனாமிக் க்ரோத்தும் ஆகாமல் கீழேயும் போகாமல் அதே லெவலை ஸ்லோ டவுனாக மெயின்டைன் பண்ணுறத ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயங்கரமான இன்ஃப்ளேஷன். ஓகேவா. ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100% இன்க்ரீஸ் ஆகுது. 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த பொருள் என்ன ஆகுது, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக பொருளோட விலை கூடுறத என்ன சொல்லுவாங்க, கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஓகேவா. சரி, இப்போ இன்ஃப்ளேஷன் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இன்ஃப்ளேஷன் எதனால வருது, ஒரு எக்கனாமியில் நார்மலாக 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த பொருள் எதனால 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அந்த ப்ரைஸ் சேஞ்ச் எதனால நடக்குது அப்படின்னா, 2 விதத்தில் நடக்குது. ஒன்று டிமாண்ட் சைடில் நடக்குது, இன்னொன்று சப்ளை சைடில் நடக்குது. டிமாண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, மணி சப்ளை வந்து அதிகமாக இருக்கிறப்போ, இன்கேஸ் மக்கள்கிட்ட நிறைய பணம் வந்து இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னது, ஆர்பிஐ இன்டியூஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷன், தட் இஸ் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இன் த எக்கனாமி. அது மாதிரி எக்ஸ்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அந்த உள்ளூரில் இருக்கிற ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாகும். ஒய், பிகாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணது போக உள்ளூரில் அந்த ப்ராடக்ட் இருக்காது. ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக காசு வச்சு விற்பாங்க. இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். இப்போ ஒருத்தர் தனி மனிதன் வருமானம் வந்து அதிகமாகிறப்போ அவன் கையில் பணம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இன்ஃப்ளேஷன் ஆகும். டெபிசிட் ஃபினான்சிங், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே என்னது, டிமாண்ட் சைடில் ஏற்படக்கூடிய விஷயத்தினால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஓகேவா. அது மாதிரி சப்ளை சைடில் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆப்வியஸாக ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ வந்து என்ன ஆகுது, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், விலை அதிகமாக போகும். அதே இது என்ன ஆகுது அப்படின்னா, டொமேட்டோவோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த டைம் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் சீச்சின்னு கிடக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் போகும். அப்போது அக்ரிகல்ச்சரல் க்ரோத்தை பொறுத்தும் இது டிபெண்ட் ஆகும். அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே டொமேட்டோக்கு வந்து எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் பாலிசியை பொறுத்து என்ன ஆகும், எனக்கு இன்ஃப்ளேஷன் ஏற்படும். இன்எடிக்குவேட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இல்லாட்டினா கூட என்ன ஆகும், எனக்கு இன்ஃப்ளேஷன் ஏற்படும். அப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டீஃப்ளேஷன். ஓகேவா. அடுத்து என்ன பார்த்தோம்,
ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், எதனால இன்ஃப்ளேஷன் ஏற்படுது, 2 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் நம்ம இப்படி டாபிக் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த கான்செப்டை மட்டும் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.